வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ BS6 என்னென்ன இருக்குது இந்த மாதிரி ஒரு அவுட் வியூ நம்ம பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ணால் எப்போயுமே வந்து BS6 பொறுத்தவரைக்கும் எம்ஐ லைட் எப்பவுமே என்ஜினே இருக்கும். நம்ம எப்போ வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போ அந்த லைட்டு ஆஃப் ஆகிடும். வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போ ஆஃப் ஆகிடும். இது வந்து நார்மல் எல்லா BS6 காம்பனண்ட் தான். இது இந்த வந்து டிஜிட்டல் அன்லாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. நல்லா வண்ண கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஐடி சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே வந்து பேஷன் ப்ரோவில் எப்பவுமே ரைட் சைடில் இந்த யோக்கலில் கொடுப்பாங்க சுவிச்சர்ஸ்னு கொடுப்பாங்க. பட் இந்த பேஷன் ப்ரோ BS6 பார்த்தீங்கன்னா ஐடி சுவிட்ச் வந்து மீட்டரில் கொடுத்துறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை சுவிட்ச் ஆன் பண்ணால் ஐடிஎஸ் ஆன் ஆகும். நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஐடிஎஸ் தேவைப்பட்டால் ஆன் பண்ணோம், ஆனில் இருக்குது, வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஐடிஎஸ். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் சுவிட்சு நார்மலாக எல்லாமே காம்பனண்ட் எல்லாம் மீட்டரில் இருக்கும். இது டிஜிட்டல் அன்லாக் மீட்டர். இது பேஷன் ப்ரோ BS6. இது பார்த்தீங்கன்னா 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் கூடுதல் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. கிளச்சி கேஸில் ஆயில் ஃபில்டர் இருக்கும். இந்த ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான் செக் பண்ண வேண்டி வரும். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். இது பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி வித் ECU எல்லாமே ஒரே காம்பனண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உள்ளது IBS கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரம் வேரியண்ட்டு. டிஸ்க் வேரியண்ட் வந்து இங்கே அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க டிஸ்க் வேரியண்ட்டுக்கு. இது நார்மல் ட்ரம் வேரியண்ட்டுக்காக மேக்ஸிமம் இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க, IBS கேபிள். டியூப்லெஸ் டயர். ரியர் பிரேக்ஸ் எப்பவுமே காமனாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸு பெரிய பிரேக்ஸு. நார்மல் பல்பு தான். இது LED கிடையாது, ரியர் டெய்லர் பல்பு. ஷாக் அப்சர். செயின் கார்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செயின் கார்டு எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் செயின் கார்டு. இது பார்த்தீங்கன்னா எட்டர்ஸ் மேலே நியூ டிசைனில் கொடுத்துருப்பாங்க இந்த வண்டி காம்பனண்ட் எல்லாமே. த்ராட்டில் பாடி வித் ECU எல்லாமே கொடுத்துறாங்க. மொத்த சென்சார் அது உள்ளே இருக்கும். த்ராட்டில் பாடி ECU உள்ளே. பேஷன் ப்ரோ BS6. பேஷன் ப்ரோனாவே எப்பவுமே வந்து மிஸ்கில் இந்த ஹீரோ லோகோ கொடுத்துருவாங்க எல்லா வண்டிலையும். BS6 வண்டியும் IBS பிரேக்கிங் சிஸ்டம். IBS பிரேக் இன்டெகிரேட் பிரேக் சிஸ்டம் எப்பவுமே இருக்கும் நார்மலாகவே. இது பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார் அண்ட் ஜாக்கி கொடுத்துருப்பாங்க. ஓட்டு சென்சார், ஆக்சிஜன் சென்சார் சொல்லுவாங்க இதை. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் சேனல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துறாங்க. 3-வே கேட்டல் ஓட்டு சென்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா கனிஸ்டர் பட்ஜ் வால்யூ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கனிஸ்டர் பட்ஜ் வால்யூ எல்லாமே மேலே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். CKP சென்சார், கனிஸ்டர் எல்லாமே இருக்கும். த்ராட்டில் பாடி வித் ECU எல்லாமே ஒரே ஜாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இன்ஜெக்டரு, பட்ஜ் வால்யூ சாக்கெட், இது கனிஸ்டர் பாக்ஸு எல்லாமே லெஃப்ட்லேயே இருக்கும். பேஷன் ப்ரோ BS6 மாடல். இது HO எப்பவுமே LED வந்து பக்க நேரத்தில் என்ஜினியர் இருக்கும் வண்டி. இது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் LED எப்பவுமே என்ஜினியர் இருக்கும். இந்த பேஷன் ப்ரோ BS6 பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்பவுமே வந்து லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. நார்மல் BS4 ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இதில் கொஞ்சம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லென்த் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா
ஏர் ஃபில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா விஸ்காஸ் ஏர் ஃபில்ட்ரு தான் இது. அதே மாதிரி சீட்டு கடையில் பார்த்தீங்கன்னா டிஎல்சி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6 பின் ஜாக். இது 6 பின் ஜாக். இது BS4 மாடல் எல்லாமே 6 பின் ஜாக் தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் இது, அதாவது மொபைல் சார்ஜர். இது நம்மளுக்கு தேவைப்பட்ட மொபைல் சார்ஜர் வாங்கி இந்த சாக்கெட்டில் சொல்லி இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொடுத்தாங்க. டூல் பாக்ஸ் எப்பவுமே நார்மலாக வந்துடும். எப்பவுமே வேண்டி டெய்லர் பாருங்க, டெய்லர் பல்ப்பு கொடுத்துறாங்க. இதுக்கு 21 வருஷம் தான். இது ரெகுலேட்டர் வந்து டிசைனில் பண்ணிக்காங்க. BS6ஆக டிசைனில் மாற்றிடுறாங்க. இதெல்லாம் லெஃப்ட் சைட்லேயே வரும், சீட்டு கீழே வரும் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சிறப்பம்சம். இது பேஷன் ப்ரோ BS6. ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான இதில் கொடுத்துறாங்க உங்களுக்கு. நார்மல் எப்பவுமே இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே. அது செல்ஃப் சுவிட்சு எல்லாமே நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது. BS6னாவே உங்களுக்கு வந்து எஃப்ஐ டெக்னாலஜி அதிகமாக இருக்கும். வண்டியோட அவுட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துறாங்க. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ சில்வர் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ எல்லா மாடலும் ரீச் ஆகிருக்கு. BS6 எல்லாமே ரீச் ஆகிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா 2 in 1 இதில் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூடுதல் கலர்ஸ் பிளாக் இருக்குது. ஃபுல் பிளாக் வரும். இது ஃபுல் பிளாக். இது பேஷன் ப்ரோ ஃபுல் பிளாக். மொத்தம் 5 கலர்ஸில் வருது. இதுதான் BS6 பேஷன் ப்ரோ. நன்றி, வணக்கம்.